இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லூக்கா நகரத்தினுடைய ஜீட்டா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்தில் இருக்கிற லூக்கா என்கிற பகுதியில் வாழ்ந்த ஒரு புனிதை தான் இந்த புனித ஜீட்டா என்பவர். மிக இளைய வயதிலேயே பெற்றோர்களை இழந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்ணாகத்தான் இந்த புனித ஜீட்டா வளர்ந்தார் என்றும், வீட்டு வேலை செய்கிற இடத்துல பக்தியோடும் விசுவாசத்தோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் இருந்ததால் வீட்டு பொறுப்புகளில் உயர்த்தப்பட்டார். அவருடைய சக ஊழியர்கள் அவர் மீது பொறாமை கொண்டாலும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் எல்லோரிடத்திலும் இரக்க குணம் உடையவளாக எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு புனிதையாக வாழ்ந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு புனித ஜீட்டா புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவிய ஒரு பெண்ணாக, விசுவாசத்தில் உறுதியாக நின்ற ஒரு பெண்ணாக, திருப்பலியில் ஆர்வம் கொண்ட ஒரு புனிதையாக இவர் வாழ்ந்தார் என்றும், சில நேரங்களில் இவர் செய்ய இருந்த பணிகளை கூட திவ்ய நற்கருணைக்கு முன்பாக இவர் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் சம்மனசுகள் இவருக்காக வேலை செய்ததாக கூட ஒரு சில அற்புதங்களை இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித ஜீட்டாவினுடைய பரிந்துரையினால் ஆதரவற்ற பெண்கள், பணிப்பெண்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் இவருடைய நலத்திற்காக புனித ஜீட்டா அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயர் இரவில் தன்னுடைய ஆன்மீக காரியங்களை பற்றி விவாதித்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நேரடியான உண்மையான விளக்கம் என்பது, நாம் ஒவ்வொருவரும் நீரினாலும் தூய ஆவியினாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பதைத்தான். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில் இறைவனோடு ஒன்றித்து இருப்பதற்காக நாம் செய்கிற இந்த வெளிப்புற காரியங்கள் எதுவுமே உண்மையிலே நம்முடைய விண்ணுலகம் சேர்வதற்கு, நிறை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யாது. மாறாக நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் பெறுவதற்கான ஒரே வழி நாம் நீரினாலும் தூய ஆவியினாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும். நம்முடைய ஆன்மீகத்தில் மறுபிறப்பு அடைய வேண்டும். வெளிப்புற சடங்குகளில், வெளிப்புற காரியங்கள் மூலமாக ஆன்மீகத்தை தேடுவதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் நம்முடைய ஆன்மாவில் ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்த வேண்டும், ஆன்மீகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற செய்தியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, வெளிப்புறமாக நாம் செய்கிற சடங்குகள், வெளிப்புறமாக நாம் எடுக்கிற ஆன்மீக முயற்சிகளை விட ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது தூய ஆவியானவருடைய துணையை தேடுவது, ஒவ்வொரு முடிவெடுக்கிற நேரத்திலும் தூய ஆவியானவருடைய துணையை தேடுவது, இப்படி ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு காரியங்களிலும் தூய ஆவியானவருடைய ஆலோசனை கேட்டு செய்கிற பொழுது உண்மையாகவே நம்ம ஆன்மீகத்தில் மறுபிறப்பு அடைகிறோம் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இன்றிலிருந்து நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் தூய ஆவியானவருடைய துணையை அழைத்து, தூய ஆவியானவருடைய துணை கொண்டு அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்திட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.